குளோபல் லிட்ரஸி ரேட்டுங்க 10 இயர்ஸ்ல 99% ஆயிடுங்க. எஜுகேஷன் வேணாம்னு சொல்ற நபர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்காம போகுமே தவிர, வேணும்னு நினைக்கிற யாருக்குமே கிடைக்காமல் போகாது. அதனால குளோபல் லிட்ரஸி 99% ஆயிடும். அச்சீவ்மெண்ட்ஸ் கேப்ஸ் 62% ஸ்லாஷ் ஆயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே 2036 நடக்க போகுது. இன்னும் சில விஷயங்கள் எதிர்காலம் ஏஐ சம்பந்தப்பட்டதுதான், அதுல சந்தேகமே இல்லை. எல்லாமே நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் சார்ந்துதான் இருக்க போகுது. இப்போ நிறைய இந்த நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் சாராத பிலாசபிஸ் இதெல்லாம் மெல்ட் டவுன் ஆயிடுங்க. நம்முடைய ஹியூமன் சொசைட்டியோட ஃபண்டமெண்டலான விஷயங்கள் இருக்கு பாருங்க. ரிலிஜியன், நேஷனலிசம், ரேசிசம், சோசியல் ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே இந்த ஏஐ ரெவல்யூஷனால, ஏஐ பிரேக் த்ரூவால, ஏஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐ இந்த பிரேக் த்ரூவால புடம் போடப்படும், ஆசிட் வாஷ் செய்யப்படும். அதனால நாம் நினைத்து கூட பார்க்காத மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.